காலை 5 மணி. தண்ணி கமருதேன் செந்தில் தண்ணி கமருதேன் சுஷ்மிதா இந்த வந்துட்டேன். தண்ணி வருது. கம்மு ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டுக்கு. காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க அது எனக்கும் தெரியல. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. ஐயா தண்ணி வருதியா? என்னையா தண்ணி? ஐயோ மகிழ்ச்சி. இங்க தூங்கலாம்டா. இங்க தூங்க எழுப்பி அட்லீஸ்ட் இங்க ஓடிக்கலாம். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. ஐயா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எதுக்காக எடுக்கிறீங்க? அங்க பாத்தீங்களானே திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. நான் திருடுறானா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க ரூல் வந்து பிரேக் பண்ணிட்டீங்க. நாங்க இருக்கோம்ல. உன்கிட்ட பேசுறேன்னு எனக்கு அவசியமே கிடையாது. கேக்குது அப்படியே உன்கிட்ட பேச விருப்பம் கிடையாது. எமர்ஜென்சிக்காக நான் எடுத்து அப்படிதான் எடுக்க வேலையை பாரு. ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது ஏகத்தாளமா பேசுற. இங்க பாரு என்ன அவரு ஓவரா பேசுற அப்படி அளவுக்கு அதிகமா பேசுற அப்படி பாடி ஷேமிங் பண்ற அப்படி அவர்கிட்ட பேசுறவனு எனக்கு அவசியமே கிடையாது. அந்த சொக்கநாத என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அவர்னா பெரிய இவரா அந்த அந்த பொசிஷன்ல அவர் இருக்காருன்னா அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அந்த 24 மணி நேரம் தப்பு தான் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சும்மா சார் அப்படி இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டார் பாடி ஷேமிங் வந்து இன்டென்ஷனலா பண்ணல. முதல்ல கலாய்க்கிறத ஒரு வரைமுறையோட என்ன கலாய்க்கிறோம் தெரிஞ்சு நீங்க பேசினாலே இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது ரெக்கமெண்டேஷனா? மார்னிங் ஆக்டிவிட்டி வாட்டர்மெலன் அகாடமி. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். ஒரு சின்ன டயலாக் தான். விட்டா காதை கடிச்சிடாம சொல்றியா? கண்ணு மாடுலேஷன் பாரு. சுளுக்கு எடுத்துருவேன். எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்த 1 2 3 ரெடி ஆக்ஷன். சூடால சுளுக்கு எடுத்துருவேன். ஒன் மோர். சூப் மூடிட்டு இருக்க மாட்டேடா. டேக் ஓகே கேமரா ஆஃப். காதல் பட கிளைமேக்ஸ். என்ன கண்டராவி மாதிரி. ரெடி ஆக்ஷன். என்னோட பிரேலகரா மச்சான். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. யாருக்கு வந்து திமிர் படத்துல அந்த ஒரு கேரக்டர் பண்ணுவாங்கல்ல, ஓகேவா நானும் மதுரக்காரி தாண்டா அப்படின்றது. ஓகே ஓகே. ஆஹா வலுவா குத்துவான் போல் இருக்கு. ஏ ராமு ஈமு தொண்டை குமார் மரணம் நியூஸ கூடு போ. என்ன ஆனாலும் ஏன் உசுர் இருக்கா இல்லையா சொல்லி தெரியா முதல்ல. நான் இவரை கொல்லல. நானும் சாகல. பிதாஜி நீங்க தப்பிச்சிட்டீங்க. இட்ஸ் ஜஸ்ட் a miracle. நானும் மதுரைக்காரி தான்டா. ஏய் முதல்ல நீ பொம்பளையா இருக்கா கத்துக்கடி, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆசைப்படுறீ. என்ன இவரே எடிட் பண்ணி பேசிடுறாரு. பேசினா எடிட். என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு லவ் தெரியும்ல. செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. வீரபாண்டிய கட்பாம் கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, மானம் கட்டவனே. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.
வீரபாண்டிய கட்பம். வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா மாடன் கெட்டவனே. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கோஸ் டு விக்கல் சார். நம்ம தொழில் திறமையை பார்த்து இவங்களே கண்ணு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கடை ஒரு வடை. டேய், எனக்கு வடை வேணும். இது அவருக்கு சொந்தம் இல்லடா. இந்த வடைய போய் சாப்பிட வேணாம்னா மனசு கேக்குமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு டஃப்பான டாஸ்க் தெரியுமா? அத தாங்க முடியலையா? சாப்பிடலையா? இல்லையா? பாட்டிக்கு 2 இட்லி வாங்கிட்டு வா. வேணாம், பிரியாணி வாங்கிட்டு வா. இப்ப தண்ணி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 50 லிட்டர் கம்மியா இருக்கு சார். அது போதுமா? போதாத பிக் பாஸ். வெக்கமா இல்ல? வெக்கம் இல்லையா உங்களுக்குலாம்? வெக்கமா இல்ல? யூனிஃபார்ம் கைட்டி போட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். எத்தனை முறை தண்ணி லாரி வந்தது? எனக்கு தெரிஞ்சு 4 தடவை வந்திருக்கு பிக் பாஸ். கம்ருதன், ஒரு படம் போடுறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். இத மட்டும் பாத்துட்டு போ. அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. நெல்லு, அதையும் பார்த்துட்டு போ. டெலிகாஸ்ட் ஆயிடுச்சோ? அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். பாரதேஷ் நாயர். அப்ப கூட தண்ணி இல்லைன்னு வருத்தம் இல்ல, இது டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லையாங்கிறது தான் வருத்தம். பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா? என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். போட்டி ஆரம்பிச்சு முழுசா 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தூக்கம். அடுத்த டாஸ்க்கு தண்ணி தேவை, என்ன பண்ண போறீங்க? மேக்ஸிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, சாரிமா. போங்க, ஏதாவது ஒரு டேப்ல தண்ணி வரும், பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப லிவிங் ஏரியாவுக்கு வாங்க. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். ஏச்சி வாங்கடா. கம்ருதன் ப்ரோ, நீங்க தூங்கி இருக்கவே கூடாது. நைட் டைம்ல நான் ஃபுல்லா இருந்தீங்களா? முந்தானத்து விடிய விடிய நான் உட்கார்ந்திருந்தேன், நீங்க இருந்தீங்களா? நாங்க இது பாத்துக்கிறோம் சரிங்களா? நீங்க அதை பத்தி கவலைப்பட ஒன்னும் அவசியம் கிடையாது. நான் கவலைப்படுவேன், எனக்கு தண்ணி வேணும், நான் கவலைப்படுவேன். மண்ட மாலையில போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். இது வீட்டு தலைக்கான 2வது டாஸ்க், வெளுத்துக்கட்டு. அழுக்கான ஜீன்ஸ் கொடுக்கப்படும், அதை நீங்கள் அழுக்கு போக வாஷ் செய்ய வேண்டும். என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற என்ன வேலை வாங்க? வேலை வாங்க. ரெடி? அடிச்சுக்கலாமே யாருங்க? ஏன்டா அப்படி பதறீங்க? மெல்ல வழி விடுங்க, நான் ஏறிக்கிறேன். என்ன தள்ளுங்கண்ணே. என்ன இப்படி ரேஷன் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அட பாவிகளா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாருங்க. என்ன மாமா இது? என்ன நொன்னா மாமா? பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி முக்கிறாங்க. அட பாவிகளா, என்னடா நடக்குதுங்க? ஏய் புடிங்கப்பா, 2 பேரும் அடிச்சு செத்துற போறாங்க, வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்டு பேண்டு அடிக்கிறது. அது உங்க பெரியமாவே சைது தமிழரசிய. அழுகுறான். அழுவலையா? மறுபடியும் அவனுடைய கோபம் கடலா எரியுது அவன் மனசுக்குள்ள. கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர், you cried, it's over, don't fool around. எனக்கு அடிபட்டு வந்து ஏதோ அடிச்சுக்கிட்டால கண்டிப்பா அடிப்பாங்க. அது அவங்க இருக்காங்க பாரு, பயங்கரமா தள்ளி விடுவாங்க மூஞ்சில. ஒரு ஏத்து பாருங்க, இங்க வந்துருச்சு. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த பேண்டோட விலை 500 ரூபான்னு சொன்னியே, இப்படி கண்ணா பின்னான்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு மரகர கைண்ட் அடிச்சா? ஆமாண்டா டேய், போறா போறா. இந்த குத்து இப்ப போறான சக்தி, அவன குத்துறா பாருப்பா. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. நம்பர் 1
துஷார் அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடி கிடையாது. தலைப்பு நான். இந்த உலகத்துல நானுங்கிற வார்த்தை இந்த உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த வார்த்தை நான். சார் ஒரே அதே மாதிரி ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. உங்களை பத்தின கதை சார் இது. ப்ளீஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நான் போறேன். நீங்க வேண்டாம் என்ன கைட் பண்ணாதீங்க. தலைப்பை வைத்து பேசுறேன். பிடிக்கலன்னா தயவு செய்து போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சற போ. போடா முதல்ல போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். சரி ஓகே. இப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னா இங்கேயும் ஓகே. பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். சினிமா சரியா இருக்கும் அப்படின்னு 7 வயசுலயே நான் டிசைட் பண்றேன். சினிமா கிரட்டு கிறுக்கி ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி உயிரை வாங்குறேன். பார்வதி நீங்க பண்ற எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டே இருக்கேன். அதே தான் நானும் பண்ணுவேன். உங்களை பேச விட ஒரு டைரக்டர் நானே எவ்வளவு சென்சிட்டிவா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியல. ஆம்பாட்டு கத்திட்டே இருக்கிற நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிட்டு வேற இருக்கிறீங்க. சார் கால் மேல கால் போடுறது உங்களுக்கு கால் மேல கால் டிஸ்டர்பா போடுறது இருக்கா? தப்பு இல்லங்க. அந்த ஆட்றது இருக்குல்ல ஏன் சார் அது எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது இல்ல. பக்கத்துல ஏன் கால் போடுற? போல உன் கால கீழ போடா. கால் மேல கால் போட்டா கால் தான். ஒரிஜினல் நேம் வந்து மகாகவி கலையரசன். ஆக்சுவலி காளியோட வரத்துல பிறந்தனால கலைஞர்களுக்குன்னு ஒரு விருது கொடுப்பாங்க. பத்ம விபூஷன் விருது இந்த வருஷம் கட்டாயம் நான் வாங்குவேன். நான் இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான். வரம்புகளில் யார் வரட்டும் வரட்டும் ஒரு யுத்தம். பிக் பாஸ் சீசன் 9 நண்பர்களின் நாடி நரம்புகளில் ஓடுதடா ராஜராஜ ரத்தம் என்று சொல்லி அடுத்து யாரு ஒரு புஷ் போட்டுக்கலாம். சிரிக்கிறாருண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு அவளுக்கு வந்து ரொம்ப உண்மையாதான். எனக்கு கொஞ்ச நேரம் இந்த போய் கார்டன்ல உட்கார். எனக்கு தெரிஞ்சது அழுகிறது மட்டும்தான். எனக்கு யாரும் இல்ல மச்சான் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அக்கா நிறுத்துக்கா அக்கா. எனக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும். எனக்கு நான் போய் இருக்கிற ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா சாப்பிடுகிறேன். இல்லங்க போயிடுறேங்க போயிடுறேன். இங்க வந்துதாங்க 4 பேரை பார்த்து சிரிக்கிறேன். அதுக்கே என்ன சிரிக்கிறேன்னு டேய் அழுகுறாடா. இப்ப என்னடா பண்ணலாம்? அண்ணே ஓடிடலாம் அண்ணே. ஆமாண்ணே ஓடிடலாண்ணே. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம்